இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபைன் ஹை ப்ரெஷர் வாஷர் EF S6 மாடலுங்க இது. இதுக்கு உண்டான இன்லெட் அவுட்லெட் எப்படி ஃபிட் பண்ணுறது, ஃபிட் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு ஹைட்டு கீழே இருக்கும். இது வந்து இன்லெட்டுங்க. இது மாதிரி ஹைட் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்னு வரும். இது 3/4 இன்ச்சு டைப்பில் வரும், இது 1/2 இன்ச்சு டைப்பில் வரும். இப்போ எப்படி இன்லெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இது மாதிரி இதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இதாங்க நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் நம்ம கொடுக்குறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபில்டரை வச்சு இந்த இன்லெட்டில் த்ரெட்டிங் பண்ணிக்கணும். ஒரே ஈவனாக த்ரெட்டிங் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு ஹேண்ட் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி இது மாதிரி ஃபுல் டைட் வச்சுருங்க. ஹேண்ட் டைட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம HP கனெக்டர்னு சொல்லுவோங்க. இது வந்து நம்ம 2 மீட்டர் ஓஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, இன்லெட் ஓஸு. இதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங்கை வந்து இது மாதிரி அன்த்ரெட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அப்புறம் இந்த ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கை வந்து உள்ளே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த இதில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோஸை வந்து இந்த HP கனெக்டரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக எப்பயும் போல் மறுபடியும் இது மாதிரி த்ரெட் பண்ணிக்கோங்க. த்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் ரெகுலேட்டர் டைப்புங்க. இது மாதிரி புல் பண்ணிவிட்டு கொண்டு போய் எண்டு வரைக்கும் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இன்லெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு எண்டு ஹோஸில் இன்னொரு எண்டு இருக்குது இல்லைங்களா, இது வந்து பைப்பில் கனெக்ஷன் பண்ணுறதுனா இந்த பைப் கனெக்டரை வச்சு நம்ம பைப்பில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பக்கெட்டில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஃபுட்வால் இருக்குது, ஃபுட்வாலை கனெக்ஷன் பண்ணி பக்கெட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க இன்லெட் ஃபிக்ஸிங். இவ்வளோ தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் இது மாதிரி 6 மீட்டர் ஹோஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஹைட்ராலிக் ஹோஸு. இந்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதாங்க. சிம்பிள் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 எண்டும் ஒரே மாதிரி ஒரே டைப்பில் தான் இருக்கும். இதில் ஒரு எண்டை மட்டும் இது மாதிரி அவுட்லெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த இதை இது மாதிரி எடுத்துருங்க. 1/2 இன்ச்சு டைப்பில் இருக்கும், அதை எடுத்துருங்க. இந்த அவுட்லெட் ஹோஸை ஃபஸ்ட்டு இது மாதிரி உள்ளே வந்து சொருவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து த்ரெட் பண்ணிக்கிறோம். ஹேண்ட் டைட் இருந்தால் போதும். அந்த த்ரெட்டிங் பண்ணுறது ஒரே ஈவனாக இருக்கணுங்க, மிஸ் த்ரெட் ஆகிடக்கூடாது. இது மாதிரி வந்து த்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம அந்த கன் சொல்லியிருந்தோம், அந்த கன்னில் வந்து கீழே இருக்க எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே சேம் இந்த இடத்துல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தாங்க. இது மாதிரி உள்ளே சொருவிட்டு ஈவனாக த்ரெட் பண்ணிக்கிறோம். சிம்பிள் தாங்க. ஈவனாக த்ரெட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அண்டர் சேஸு அது மாதிரி வாஷ் பண்ணுறீங்க, கொஞ்சம் லென்த் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி எண்டில் இருக்கிற